ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல முறுமுறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் சம்மர் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஓவர் நைட் சோக் பண்ண சன்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா, சாட் மசாலா, ஜீரகம். சாட் மசாலா உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெமன், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பூண்டு இடித்தது, அப்புறம் பெருங்காயத்தூள். ஊற வச்சுருக்க கடலையை வாஷ் பண்ணிவிட்டு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா விசில் விட்டுக்கோங்க. ஒரு 4-5 விசில் வச்சுக்கோங்க. விசில் போனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி கடலை இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நமக்குறல இப்போ அதை நல்லா எப்படி மைய ஓப்பன் இதாகுது பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப அது கிறிஸ்பியாக வராது. இப்போ தண்ணியே சுத்தமாக இல்லாமல் அதை ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது மேலே நல்லா கோட் ஆகும், அந்த சன்னா மேலே நல்லா கோட் ஆகும். நம்ம கரண்டி அந்த மாதிரி ஏதாவது வச்சு பண்ணுறப்போ அது நல்லா ஃபுல்லாக கவர் ஆகாது. அதனால் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லெமன் ஜூஸ் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லியையும் அந்த இடித்த பூண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றி ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அது கரெக்டாக பர்ஃபெக்டாக அது மேலே கோட் ஆகிற அளவுக்கு, அந்த மசாலாலாம் கோட் ஆகிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக விட்டிங்கன்னா அந்த மசாலா அந்த சன்னா மேலே ஃபுல்லாக கவர் ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை. இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சன்னாவில் போட்டிருக்கோம், அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு மட்டும் அந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த லெவலில் இருக்கணும். இப்போ ஒரு இரும்பு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வைக்காமல் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு இப்போ இதை கையால் அந்த சன்னாவெல்லாம் அதில் எடுத்து உதிர்த்து விடுங்க. ரொம்ப அப்படி அள்ளி ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டிங்கன்னா தான் அந்த பக்கோடா நல்லா கரெக்டாக கிறிஸ்பியாக இருக்கும். எல்லா கடலையும் நல்லா வெந்து வரும். ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ இடையில இப்படி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு. அந்த பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்குற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளார கம்ப்ளீட்டாக அது வெந்திருக்கும்.
இந்த அளவுக்கு ஃபுல்லாக அது ஃப்ரை ஆகணும். இதை ஒரு பவுலுக்கு எண்ணெய் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இருக்க எல்லா பேட்ச் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான கிறிஸ்பியான சன்னா பக்கோடா ரெடி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.